வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஞான தண்டாயுத பாணியின் திருப்பாதம் போற்றி, குருவின் திருப்பாதம் போற்றி, போகரையாவின் திருப்பாதம் போற்றி. ஓம் நம சிவாய. சிவா, இந்த கோயில் இன்னைக்கு பார்க்குற இந்த கோயில் மிகவும் ஒரு பழமையான ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம். கைலாசநாதர், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் மிகவும் ஒரு பழமையான கோயில். இந்த கோயில் கட்டப்பட்ட காலப்பட்டம் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்காங்க. இன்னும் தொல்லியல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. மகாராஜா ராஜசிம்மன் மகாராஜா அவர் தான் கட்டியிருக்காரு. அதாவது ரொம்ப அற்புதமான, அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா 685ஆவது ஆண்டு அதிலிருந்து 705ஆவது ஆண்டுக்குள்ளே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள மிகவும் பழமையான கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயில் முழுக்க மணல் கற்களால் கட்டப்பட்ட கோயில் இது. இதன் அடிப்பாகத்தில் ஃபுல்லாக கிரானைட் கல்களால் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா 16 பட்டை, சிவபெருமான் திருமேனி 16 பட்டையில் இருக்கிறாரு. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம், மிகவும் பழமையான ஒரு சிவாலயம். பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட அந்த கோயில், 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த கோயில் ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம். கட்டிடக்கலைகள்லாம் உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ அபூர்வமாக இருக்குது. அவ்வளோ நேர்த்தியமாக துல்லியமாக கட்டியிருக்காங்க. பார்த்து அதாவது இன்ச்சு பை இன்ச்சு துல்லியமாக கட்டியிருக்காங்க. அதுதான் மன்னர்களுடைய ஒரு சிவாலய பணின்றது அந்த பணி தான். அவங்க சிவாலய பணிக்கு என்னன்னா என்றைக்கும் அவருடைய சிவாலய பணிகளுக்கு நம்ம தலை வணங்கணும். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் மிகவும் ஒரு பழமையான ஒரு கோயிலாக இருக்குது. தஞ்சாவூர் கோயிலே 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் தான் பிரகதீஸ்வரர் கோயில். இது அந்த கோயிலுக்கு முந்தைய கோயில் தான் கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் ரொம்ப சிறப்பு. இறைவனை சுற்றி வரும்போது இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரகாரத்தில் உள்ளே சுற்றி வரும்போது 58 இடங்களில் சின்ன சின்ன கோயில்களாக உள்ளேயே இருக்குது. கோயிலுக்குள்ளேயே அதில் சோமாஸ்கந்தர், சிவபெருமானுடைய ஒவ்வொரு வடிவங்கள் இருக்குன்ற ஒவ்வொரு வடிவங்களும் அவங்க அற்புதமாக அந்த காலத்தில் இறைவனை, அதாவது அர்த்தநாதீஸ்வரராக இருப்பார், சோமாஸ்கந்தராக இருப்பார், நடராஜராக இருப்பார். அந்த மாதிரி சிவபெருமானுடைய ஒவ்வொரு அவருடைய வடிவங்களும் சின்ன சின்ன கோயில்களாக உள்ளே கட்டியிருக்காங்க. 58 கோயில். வெளியில் நந்தி பெருமானுக்கு வெளியில் மிகப்பெரிய ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. நந்தி பெருமான் வெளியிலேயே சிவாலயத்துக்கு சிவப்பணிக்கு ஒரு அற்புதமான ஒரு இடமா வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டிடங்களும் அவ்வளோ நேர்த்தியாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது. பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில், ஒரு மிகவும் பழமையான கோயில். இந்த கோயில் அற்புதத்துலேயும் அற்புதம். நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இந்த கோயில் எவ்வளவோ இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கும்போது, இறைவனை தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பேரானந்தம் இருக்குது. அதை நம்ம சொல்லியில் அது என்றைக்குமே இதாகாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கோயில். ஏன்னா சிவாலயங்கள் வந்தாலே நம்ம எல்லா சிவாலயங்களும் சிறப்பு. அதில் ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். அதுலேயும் மிகவும் பழமையான கோயில்களில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. ஏன்னா மன்னர்கள், ராஜாக்கள் இவங்கெல்லாம் பூஜித்து அந்த இடத்துல நின்று சிவபுராணம் பாடியிருப்பாங்க, தேவாரம் பாடியிருப்பாங்க. இதை பூரா இறைவன் கேட்டிருப்பார், மகாதேவர் கேட்டிருப்பார். அதே இடத்துல இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் நம்ம போய் நிற்கும் போது, இறைவன் முன்னாடி நம்ம அந்த இடத்துல போய் நிற்கும் போதே நம்ம அந்த பிறவி கடனே நம்மளுக்கு தீந்துடும். சிவபெருமான் முன்னாடி நின்றுட்டு வந்தாவே அவரை கண் குளிர தரிசனம் பண்ணும்போதே மனசுக்குள்ளே அவ்வளோ நிம்மதி கிடைக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசு. நம்ம மனசே நம்மளை மெய் மறந்து போகும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம். தென்னிந்திய கட்டிடக்கலைகள்லேயே, வரலாற்றிலேயே இங்கே தான் முதல் முறையாக கட்டிடக்கலையை எப்படி கட்டணுன்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அப்பேற்பட்டது பல்லவர்கள் அவர்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னால, அதாவது நேர்த்தியாக, அதாவது ஊர் மக்களும் சேர்ந்து தான் கோயில் திருப்பணியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் ராஜசிம்மனால், அதாவது 700ஆம் ஆண்டில் ராஜசிம்மர் அவரும் கட்ட தொடங்கியிருக்காரு இந்த கோயிலை. நிறையா விஷயங்கள் இந்த கோயிலில் நிறையா இருக்குது. எல்லோரும் இந்த சிவாலயத்துக்கு இறைவனை கைலாசநாதரை தரிசனம் பண்ணணும். காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான் இந்த கோயில். அற்புதமான கோயில். நம்ம எப்போ வேணாலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஐயாவை, இவரை தரிசனம் பண்ணிட்டு போகிறது நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் நீங்கி இறைவன் அருளும் ஆசீர்வாதம் கொடுப்பார். எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த சிவாலயம் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியமே மிகப்பெரிய பாக்கியம்.